ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அக்கா வீட்டிலேருந்து இது மாதிரி மாமா மட்டும் வந்திருந்தார் ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் அக்காவே வரல. அது அம்மா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு உடம்பு முடியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிகிட்டு இருந்துச்சு. ஆனால் மாமா வந்தவரும் நிச்சயத்துக்கு வந்தவரும் அந்த அளவுக்கு முகம் சரியாகவே இல்லை. எப்போதும் நல்லா இதாக பேசுகிறவர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்லா பேசவும் இல்லை. ஏதோ கடமைக்கு சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டார். எங்களுக்கு அதனாலேயே அம்மாவுக்கு எப்படி நம்ம அக்காவுக்கு இப்போ குழந்த பிறந்து 4 மாதம் ஆனாலும் குழந்தைய தூக்கினாச்சும் வந்திருக்கலாம். ஒரு காரில் போகிறது கிட்டத்தட்ட எங்கள் வீடும் அக்கா வீடும் ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் தானே தவிர ரொம்பலாம் ட்ராவல் அதிகம் கிடையாது. காரில் கூட அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு கூட போயிருந்துருக்கலாம். என்னோடய நிச்சயத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு என்ன இந்த அளவுக்கு ஒரு அக்கா மனசுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயம் ஓடிட்டுருக்குன்னுட்டு எனக்கு புரியவே இல்லை. அப்படியே நான் ஃபோன் பண்ணி நீ எப்படியாச்சும் அக்கா வர ட்ரை பண்ணுக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அக்கா எதுவுமே இது பண்ணவே இல்லை. அதை யோசிக்கவும் இல்லை. நான் வரேன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லலை. என்னால் உடம்பு முடியலை, வர முடியாது, எதிர்பார்க்காத அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு தவிர நான் வர ட்ரை பண்ணுறேன்டி அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் என்ன தான் நம்ம மற்றவங்க வந்தாலும் நம்ம கூட பிறந்த ஒரு அக்கா நிற்கிற மாதிரி அந்த ஒரு சபையில் ஒரு விஷயங்கிறது இருக்காது. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அக்கா வரல, அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் மனசுக்குள்ளே எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் எல்லாம் சொல்லி சமாளிச்சிட்டோம். குழந்த பிறந்திருக்கிறதுனால வர முடியல, மாப்பிள்ளை மட்டும்தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமா வந்திருந்ததுனால ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கேட்டாங்க. என் குழந்தைய தூக்கிட்டு இப்போ தான் 4 மாதம் ஆக போகுது, போயிருந்துருக்கலாம்ல, ஏன் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அம்மா வரல அப்படியே அதே தான் கேட்டுட்டு இருந்தாங்களே தவிர அந்தளவுக்கு ஒரு இதாக எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, நாங்களும் முடிவு பண்ணியாச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம அக்கா கிட்ட நம்ம எதுவும் பேசுகிறதுக்கு தேவையில்லாதது தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அம்மா அப்பாவுக்குமே கோவம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு மட்டும் தெரியும் அக்கா ஒரு சாதாரண எங்கள் வீட்டு சைடு ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, கன்சீவாக இருக்கிறப்ப எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு காரில். இப்போ ஏன் அது என்னோடய என்கேஜ்மெண்ட்டு ஏன் வரல அப்படிங்கிறது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. வீட்டில் ஏதோ மாமா அவங்க அத்தை ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கணும், இல்லை வேறு ஏதோ பிரச்சனை ஆகிருக்கு. அதனால தான் அக்கா வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நான் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன், அக்கா எப்படியும் அடுத்த மாதம் இங்கே கோயில் திருவிழாலாம் இருக்குது. அதுவும் அவங்களுக்கும் குலதெய்வமும் இங்கே தானே, அதெல்லாம் கண்டிப்பாக அக்கா வரும். அப்போ நம்ம பேசிக்கலாம். இப்போ எதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி அக்காவுக்கு எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா அக்கா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் ஏதோ இது மாதிரி காரணம் இல்லாமல் அது வராது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுவுமே ஒரு காரணத்தோடு அது பேசினாலுமே ஒரு அர்த்தத்தோடு தான் பேசும். அந்த மாதிரியான ஒரு ஆள். அப்படி இருக்கிறப்போ ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி இது நடந்துக்குது அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். ஏதோ ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்மள்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் நான் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா இப்படியே ஒரு 1.5 மாதம் போணுச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் கேப் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க வெளிநாட்டில் இருந்ததுனால மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு என்னை போகிறது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பரவாயில்ல, நம்மளுக்கு இது ஒரு சமயத்தில் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஹெல்ப்பாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸுக்கு எப்படியும் நம்ம ஒரு 7-8 மாதம் வேலை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கும் கல்யாண செலவுக்கு பணங்கிறது அப்பாக்கிட்டே எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறவாசி என்னோடய சேவிங்ஸை வச்சு தான் என்னோடய நகையெல்லாம் முக்கால்வாசி வாங்கினது. ஒரு சில நகைகள் மட்டும்தான் அப்பா அப்போ வெளிநாட்டில் இருந்தப்போ அக்காவுக்கும் எனக்கும் கொண்டுட்டு வந்த நகைகள். இது எல்லாம் நான் அந்த 3 வருஷம் வாங்குகிற சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு இது மாதிரி எடுத்து தான் அம்மா அப்பா எல்லாம் 2 பேருமே சேர்த்து வச்சாங்க. அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி 2 இயர்ஸாக குழந்த இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கன்சீவாக இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால நானும் வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஏன்னா அக்காவோட ட்ரீட்மெண்ட்டு ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால.
சரின்னு ஓகேன்னு இப்படியே போயிட்டுருந்துச்சு. ஒரு 2 மந்த் ஆனுச்சு. அதேமாதிரி கோயில் திருவிழாலாம் வந்துச்சு. அக்கா வந்து அப்போ வந்து வந்திருந்துச்சு. வந்திருந்தோன்னே அவங்க மாமியார் வீட்டில் எல்லோரும் வந்திருந்தோன்னே அக்காவுக்கு வந்து இத்தனை நாளாக வந்து என்னை பார்த்தோன்னே வந்து அக்காவுக்கு ஒரு மாரி அழுகுற மாரி ஆயிடுச்சு. எனக்குமே அழுகை வந்துருச்சு. அது என்னன்னு ஒரு தெரியல. அது ஒரு ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா வந்து